இன்றைய பாடல் திருமந்திரத்தில் 7ஆம் தந்திரம் 2வது தலைப்பு அண்டலிங்கம். பாடல் எண் 1725. தரையுற்ற சக்தி தனிலிங்கம் விண்ணாய். இது முதலடி. இந்த பாடலில் என்ன விளக்கம் சொல்ல வர்றாருன்னா, போன வகுப்பில் பார்த்துருப்போம் அண்டலிங்கம் எப்படி இருக்கிறது அப்படின்னு முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னவர் அதை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் 2-3 பாடல் முன்னாடி. தான் உணர்ந்த லிங்கம் எப்படியெல்லாம் இருக்கிறது அப்படின்ற கருத்தை தான் கடந்த 2 பாடலில் சொல்லியிருப்பார். இதுலேயும் அதே பாடலில் தான் உணர்ந்த லிங்கம் அண்டலிங்கம் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ தரை உற்ற சக்தி, தரை என்றால் இந்த இடத்துல பூமி, பூமியிலே உற்ற சக்தி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கேயே உற்றுதல்னால் நம்ம உற்று நோக்குதல்னு சொல்லுவோம் அதே இடத்த, அதுபோல் அந்த இடத்த இறைவன் இருக்காராம் இந்த இடத்துல. ஸ்ட்ராங்காக பில்லர் மாதிரி பூமியில் உற்று சக்தினா தெரியும், இறைவியானவள். ஸோ அவள் இந்த தறியை ஒரு இடம் மாதிரி பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா இந்த இடத்துல. எப்படி நிற்கிறா? தனி லிங்கம் விண்ணாய் அப்படின்னு சொல்கிறாங்க. தனி லிங்கம் அப்படின்றார். தனி என்றால் நம்ம தனியாக அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. ஆனால் அதற்கு உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னென்னா ஒப்பின்மை அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. ஒப்பின்மை அப்படின்னா, இப்போது ஒரு நபர் சிறந்தவராக படிச்சிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோ, ஐயா நீங்கள் கொஞ்சம் தனியாக முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன, அவரை தனிமைப்படுத்துகிறார்கள். அவர் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே ஒப்பில்லாமல் நீங்கள் நிற்கிறீங்க, நீங்கள் ஒப்பில்லாதவர்கள், இங்கே இருக்கவங்களாம் சராசரியாக இருக்கவங்க, நீங்கள் நல்லா படிச்சிருக்கவங்க, ஸோ பட்டம் வாங்கியிருக்கீங்க, அதனால் கொஞ்சம் தனியாக முன்னாடி நில்லுங்க அப்படின்வாங்க. அதே போல் படிக்காதவர்கள் இந்த இடத்துல ஒரு வகுப்பில் எல்லாருமே படிச்சிருக்காங்கன்னா சிலர் மட்டும் படிக்கலன்னு சொல்லுவாங்க, படிக்காதவங்களாம் தனியாக போய் நில்லுங்க அப்படின்னு வகுப்பில் ஆசிரியர் சொல்லுவார். ஸோ தனி என்றால் தனியாக நிற்பது, தனியாக இருக்கிறது என்று பொருள் அல்ல. அது மீதி இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய பொருளோடு ஒப்பில்லாமல் இருப்பது அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. அதான் தனி. அப்போ தனி லிங்கம் விண்ணாய் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம்? தரையிலையும் இருக்காங்க சொல்கிறாரு, அதே நேரத்தில் விண்ணாய் அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல லிங்கத்தில் ஒப்பில்லாத நிலையில், எதற்கு ஒப்பில்லாத, தரையில் தான் இருக்கிறாங்க அவங்க இந்த இடத்துல, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய எதற்கும் ஒப்பில்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் இந்த இடத்துல. யார்? இறை சக்தி இருக்கா இந்த இடத்துல, லிங்கமாக இருக்குது. லிங்கம் என்னென்னலாம் அண்டலிங்கம் இப்படிலாம் பார்த்தோம். இந்த இடத்துல ஒப்பில்லாமல் நிற்கிறார்கள். அதே நேரத்தில் தரையில் தான் இந்த இடத்துல இருக்கிறாங்க. அப்போ வேற எங்கேயும் இல்லையோ அப்படின்னு பார்த்தா விண்ணாய், விண்ணாகவும் அவள் தான் அங்கு இருக்கின்றாள். இப்போ தரையிலையும் இருக்கா, ஆகாசத்துலேயும் இருக்கா, எங்கே இதற்குமே ஒப்பில்லாத நிலையிலும் அவள் இருக்கின்றாள். யார்? இறை சக்தியானவள், அண்ட சக்தி. அப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா, ஒரு சிவலிங்கம் இருக்குது, அடிப்பாகவும் பூமியில் தான் இருக்கும், தரை மேலே தான் நம்ம பதிச்சு வச்சுருப்போம் மூலஸ்தானத்தில் கோயிலில் பார்த்தோம்னா. அதோடைய மேல் பக்கம் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம தொடுகின்ற தூரத்தில் தான் இருக்கும். வீட்டிலே ஒரு சிவலிங்கம் வச்சாலும் 5 படம் ஒரு 5 அடி 10 அடி வச்சுருப்போம் அந்த இடத்துல. ஸோ தொடர தூரத்தில் தான் இருக்கும். இல்லை இருப்பதிலேயே பெரிய சிவலிங்கம் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் மாதிரி எடுத்துக்கிட்டால் கூட ஏணி போட்டு மேலே ஏறி மேலே தலையை தொடர மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவளுடைய லிங்கம் இங்கே, இந்த லிங்கம் எப்படி இருக்கலாம்? இறை சக்தியானவள் அடிப்பாகம் தரையை தொட்டுக்கிட்டு இருக்கு. அவளுடைய மேலே பானம்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஆகாசம் வரைக்கும் இருக்குன்றாங்க. அடிமுடிக்கான அண்ணாமலை சொல்லுவோம்ல, மேலே பார்க்கவே முடியலப்பா உச்சத்தை அப்படின்னு சொல்லுலையா, அதுபோல் அவருடைய மேல் பக்கம் வரைக்கும் அவருடைய அந்த லிங்கமாக நிற்கிறலாம் இந்த இடத்துல. எதற்கும் ஒப்பில்லாமல் அவள் நிற்கின்றாள். ஸோ முதலடியில் இப்படி புரிஞ்சிக்கலாம். அடுத்து திரை பொரு நீரது மஞ்சன மாலை அப்படின்னு சொல்கிறார். ஸோ திரை பொரு, திரை என்றால் இந்த இடத்துல அலை என்று பொருள். திரைக்கடல் தேடியும் திரவியம் தேடியும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திரைக்கடல்னால் இந்த இடத்துல அலை இருக்கக்கூடிய கடலில் படகுல பயணம் செஞ்சு போய் தொழில் செய் அப்படின்னு சொல்லி அந்த பழமொழிக்கான பொருளாக இருக்கும் இந்த இடத்துல. ஸோ திரை என்றால் இந்த இடத்துல அலை. ஸோ அலை பொரு என்றால் கடல் என்று பொருள். ஸோ அப்போ அலைகள் மிகுந்த கடலில் இருக்கின்ற நீர் அது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீர் அது என்றால் அதுவாகவே, தண்ணி கடலில் அலையை அணிச்சிக்கிட்டே இருக்கு இல்லையா, அந்த தண்ணி அதுவாகவே என்ன செய்தான்? மஞ்சன மாலை அப்படின்னு சொல்கிறாரு. மஞ்சனம் என்பது கோயில்களில் கேள்விப்பட்டிருப்போம். சுவாமிக்கு இன்றைக்கி திருமஞ்சனம் நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. கோயிலை மூடி இருப்பாங்க இன்றைக்கி. உள்ளே இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா தூய்மைப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். சாமியை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் தூய்மைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை திருமஞ்சனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல மஞ்சனம் என்று சொல்லப்படுவதற்கு அபிஷேகம் என்று பொருள் இந்த இடத்துல.
அப்போ இந்த கடல் தண்ணி என்ன செய்தான் இந்த இடத்துல? இறைவனுக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கிறதா இந்த இடத்துல எப்பயுமே. யாருக்கு? அந்த தரைக்கும் ஆகாசத்துக்கும் ஒரு அண்டலிங்கமாக இருக்காங்க இல்லையா அம்மா, அவங்களுக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கின்றதா இந்த இடத்துல. எப்படிப்பா இது அபிஷேகம் செய்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்றைக்கி நமக்கு அறிவியலில் என்ன சொல்லுதோ அதுதான். இங்கு நீரானது ஆவியாகின்றது. கடலில் தண்ணி இருக்குது, சூரிய வெளிச்சம் பட்டு ஆவியாகுது, நீராவியாகி மேலே போகுது, திருப்பி மேகமாகுது, மேலே இருந்து மீண்டும் காற்றுப்பட்டு மழை பெய்து பூமிக்கு தான் வருகின்றது. இப்போ மழை பெய்து இது ஒரு இயற்கை சுழற்சியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த நீரானது என்ன பண்ணுறதா, திருப்பி திருப்பி அந்த இறைவிக்கு லிங்க வடிவாக இருக்கக்கூடிய இறைவிக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் இந்த இடத்துல மஞ்சன மாலை அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்து வரைத்தவள் மஞ்சு நீர் வான் உடுமாலை அப்படின்னு சொல்கிறார். வரைத்தவள், வரை என்றால் இதுதான் மலை என்று பொருள் இந்த இடத்துல. தவள் அப்படின்னா மலைகளிலே தவழுகின்ற மஞ்சு அப்படின்றார். மஞ்சுனா இந்த இடத்துல வெண்மேகம் அப்படின்னு பொருள். வெண்மையாக இருக்கக்கூடிய மேகம். மேகம் என்றால் எது? இந்த நீர் இருக்குது, ஆவியாக போதில்ல, தண்ணி, கடல் தண்ணி ஆவியாக போதில்ல, இதுதான் இந்த இடத்துல மேகமாக மேலே இருக்கும். அதான் வெண்மேகம் என்று சொல்லப்படுவது, மஞ்சு என்று சொல்லப்படுவது. இது வான் உடுமாலை அப்படின்னு சொல்கிறார். வான் என்றால் எது? ஆகாசம் தான் இந்த இடத்துல வானம் என்று சொல்லப்படுவது தெரியும், மேலே இருக்கக்கூடிய ஆகாசம். உடு அப்படின்றார். உடு என்றால் இந்த இடத்துல அந்த விண்மீன்கள், நட்சத்திரங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதான் உடு, விண்மீன்கள், நட்சத்திரங்கள். அது மாலை அப்படிங்கிறாரு. அப்போ மாலை என்று சொல்லப்படுவது தெரியும் எல்லாத்தையுமே. கழுத்தில் வந்து மாலை போட்டிருப்பாங்க, இறைவனுக்கு வந்து அலங்காரத்துக்கு கழுத்தில் மாலை போட்டிருப்போம். ஸோ இதை எப்படி வர்ணிக்கிறாருன்னா, 3வது அடியை இந்த மேகங்கள், பெரிய பெரிய மலைலாம் பார்த்துருப்போம் இந்த இடத்துல. இந்த மலைகளில் மேகங்களில் இருக்கு இல்லையா, தண்ணீர் நிறைந்த மேகங்கள், இது எப்படி இருக்குது? மலையே மறைச்சிக்கிட்டு நிற்கிது. அந்த மாதிரி நம்ம இந்த மேகம் இருக்குது பார்த்துட்டு நம்ம கடந்து போயிடுறோம். அழகாக இருக்குது, நல்லா இருக்குது, மழை தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் இது இந்த இறைவி கீழேருந்து மேலே வரைக்கும் இருக்கா இல்லையா, இவருக்கு உடுமாலை அப்படின்னு சொன்னார் இல்லையா. இந்த உடம்பு இருக்குது, உடம்பு ஃபுல்லாக அந்த மேகம் தான் பரவி இருக்கான் கீழேருந்து மேலே வரைக்கும். ஏன்னா ஒருத்தர் இப்போ கீழே சொல்லியாச்சு, பாதம்னு சொல்லியாச்சு. இப்போ கீழே லிங்கம் இருக்குன்னா திருவடின்னு வச்சுக்குவோம். அப்போ நடுவில் இருக்கக்கூடிய பகுதி தானே உடம்பு இந்த இடத்துல. அப்போ அந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய பகுதியில் இந்த மலைகள் இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒரு அலங்கார பொருளாக ரகரகமாக டிசைன் பண்ணி ஒரு அலங்கார பொருட்கள்லாம் போடுவோம் இல்லையா, மாலை, ஆரம், நெக்லஸ்ஸு, ஒட்டியானம் நிறைய போடுவோம் இல்லையா. அதுபோல் இவையெல்லாம் மேலே படர்ந்து இருக்கிறதாம். அதே போல் அந்த நட்சத்திரங்கள், இப்போ நம்ம வானத்தில் ஆகாசத்தில் பார்க்குறோம் இல்லையா நட்சத்திரம், இது எல்லாமே மாலை மாதிரி அவளுடைய கழுத்தில் இருக்கான் இந்த இடத்துல. இப்போ நம்ம பார்க்குறது மேலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது, நட்சத்திரத்தை எண்ணவே முடியாது இந்த இடத்துல, அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது. இத்தனை நட்சத்திரங்களுமே அவளுடைய கழுத்தில் மாலை போல் தான் அங்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அறிவியல் விஞ்ஞானம் என்ன சொல்லுது நமக்கு? இந்த நட்சத்திரங்களெல்லாம் போக முடியாது, எத்தனையோ ஒளியாண்டு தூரத்தில் இருக்கின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிறவியில் ஒரு மனிதனால் செல்ல முடியாத தூரத்தில் இருக்குது. அதுவே இந்த இடத்துல கழுத்து பகுதி தான் இந்த இடத்துல. அப்போ அதற்கும் மேலாக ஆகாசம் எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? அது கற்பனை செய்தே பார்க்க முடியாத ஒரு தூரத்தில் இருக்கும். அந்த விண்ணாயின்னு சொன்ன இல்லையா, தலைப்பகுதி, லிங்கத்தினுடைய பானப்பகுதி அங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னார். ஸோ அப்போது ஒரு இறை சக்தியானவள் லிங்கத்தில் வந்து ஆற்றலாக எப்படி பூமியில் இருக்கா, விண்ணில் இருக்கா, அப்போ நடுப்பகுதியாக எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னவர். 4வது என்ன சொல்கிறார்? இந்த 3 பகுதியிலும் அந்த லிங்கமாக இறைவியுடைய ஆற்றல் இருந்து என்ன செய்கிறது அப்படின்றத 4வது சொல்கிறாரு. கரையற்ற நந்தி கலையும் திக்காமே அப்படின்னு சொல்கிறார். கரையற்ற நந்தி, கரைனா இந்த இடத்துல எல்லை, நம்ம தண்ணியில் சொல்லுவோம் இல்லையா, ஆற்றங்கரை, குளத்தங்கரை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம கரை என்றால் இந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடிய இடம், தண்ணீர் ஆரம்பிக்கக்கூடிய இடம் அப்படின்னு புரிஞ்சுக்குவோம். ஆனால் அது எல்லை, நீரை பொறுத்த வரைக்கும் எல்லை. ஒரு குளம்னா சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய எல்லாமே எல்லை தான் இந்த இடத்துல, தண்ணீர் இருக்கக்கூடிய இடம். ஸோ அது அற்ற அப்படிங்கிறாரு. அப்போ எல்லை இல்லாத நந்தி அப்படின்னு சொல்கிறாரு. நந்தின்னா தெரியும், பல முறை சொல்லிட்டோம், இறைவனே குருநாதராக வந்து நிற்றார். அப்போ இறைவி தான் இந்த இடத்துல நிற்கிறா லிங்கமாக, பூமியில் இருந்து ஆகாசம் வரைக்கும் அப்படி நின்று என்ன பண்ணுறாளாம் இந்த இடத்துல? கரையற்ற அப்படிங்கிறதா எல்லை இல்லாத அளவிற்கு இந்த உலகத்திற்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சீக்கிரம் எல்லாரும் வாங்க இறைவன் நோக்கிய பயணத்துக்கு அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் எவையெல்லாம் வேண்டுமோ,
இறைவன் நோக்கிய பயணத்திற்கு வேண்டுமா, அதுவும் சொல்லிக் கொடுக்குறா. உலக ரீதியாக ஆசைகளை அனுபவிக்க வேணுமா, அதற்கும் சொல்லிக் கொடுக்கின்றாள். ஸோ ஒரு மனிதனுக்கு என்னென்ன வேணுமோ அனைத்தையும் சொல்லிக் கொடுக்குறா. அது எப்படி எல்லை இல்லாத அளவிற்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் மனிதன் தான் இங்கு அதனை புரிந்து கொள்வதில்லை. புரிந்து கொள்ளும் பக்குவத்திற்கு கூட அவனுக்கு இல்லை. ஆனால் இறைவி இங்கே ஒரு ஒரு முறையும் ஏதோ ஒரு வகையில் இங்கு வழிகாட்டி கொண்டு தான் இருக்கிறார். அப்போ அவள் சொல்லிக் கொடுக்குறா இல்லையா, அது ஏன் எல்லாருக்கும் புரிஞ்சிக்க முடியல, அவள் எப்படி சொல்லிக் கொடுக்குறா அப்படின்னா இந்த இடத்துல அடுத்து சொல்கிறாரு, கலையும் திக்காமே அப்படின்னு சொல்கிறாரு இந்த இடத்துல. இப்போ கலை என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல நம்ம கலைகள்னு சொல்லுவோம். அந்த கலைகள் கிடையாது. திருமந்தத்தில் 3வது தந்திர 4 பல இடத்துல கலைகள்னு படிச்சிருப்போம். ஸோ அது கிடையாது இந்த இடத்துல. கலை என்று சொன்னால் இந்த இடத்துல ஆடை என்று பொருள் இருக்கின்றது, திசைகள் என்று பொருள் இருக்கின்றது இல்லைங்களா. அப்போ எதையெல்லாம் நாம் இந்த ஆடை என்று சொல்லப்படுனதுன நம்ம அணிவது என்று சொல்லப்படுவது நுகர்தல் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம். நமக்கு தேவையானதை நுகர்றோம் இந்த இடத்துல. அப்போ எதையெல்லாம் நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்றார் போல் நாம் இங்கே நுகர்ந்து கொண்டு இருக்கின்றோமோ, நுகரும் ஒவ்வொரு விஷயத்துலையுமே இந்த இடத்துல எனக்கு பிடிச்சிருக்கு நான் சாப்பிட்றேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் இந்த ஜூஸ் குடிக்கிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு நான் அந்த இடத்துல போகிறேன், எனக்கு பிடிச்சிருக்கு இவர் கூட உட்காந்து பேசுகிறேன், இப்படி ஏதோ ஒரு செயல் காலை முதல் இரவு வரைக்கும் நாம் செய்து கொண்டே இருக்கின்றோம். ஸோ ஒவ்வொரு செயலையும் நாம் நுகர்ந்து கொண்டு தான் இருக்கின்றோம், அனுபவித்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஸோ ஒவ்வொரு நுகர்விலும் ஒவ்வொரு அனுபவத்திலும் இந்த இறைவியானவள் நமக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றாள். ஆனால் நாம் தான் என்ன செய்கின்றோம், இந்த எண்ணங்கள் வழியாக இதையெல்லாம் நான் செய்கிறேன், அவன் செய்தான், அது என்று சொல்லிக்கொண்டே இருந்ததனால் அவள் சொல்லிக் கொடுப்பதே நமக்கு தெரியாமல் போகின்றது. இதான் இந்த இடத்துல கலை, அந்த ஆடை என்பதற்கு பொருள். அடுத்து என்ன சொல்கிறாரு, திக்கு ஆமே அப்படிங்கிறார். திக்கு ஆமைனா, இப்போது நான் இந்த ஊரில் இருக்கேன், நீங்களெல்லாம் வெளியூரில் இருக்கிறீங்க, ஸோ பல தூரத்தில் இருக்கீங்க. அப்போ இறைவியானவர் இங்கேருந்து தான் சொல்லி கொடுத்துட்ருக்காளா, வேறு எது எவ்வளோ தூரம் சொல்லி கொடுக்குறா? ஏன்னா அந்த உலகம் மிகப்பெரியதாக பறந்து விரிஞ்சிருக்கு. எவ்வளோ தூரம் இருந்து சொல்லி கொடுக்குறான்னு பார்த்தா, திக்கு என்றால் திசை, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். நான் 8 திசைகள் இருக்குது. 8 திசைகளிலுமே எவ்வளவு தூரம் யார் யாருக்கு எவையவே தேவை இருக்கிறதோ அவ்வளத்தையும் அவள் சொல்லிக் கொடுக்கின்றாள். அவ்வளோ பேருக்கும் யார் யார் தேவையானதை சொல்லிக் கொடுத்துருக்கு. அதான் திக்கு ஆமே அப்படின்னு சொல்கிறார். எல்லா திசைகளிலுமே அவருடைய ஆற்றலானது இருக்கின்றது, எல்லா பக்கமே அவள் சொல்லிக் கொடுக்கின்றாள். ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், தான் உணர்ந்த அண்டலிங்கம் எப்படி இருக்கின்றது என்று அவர் சொல்லுகிறார். அண்டலிங்கமானது இந்த இடத்துல அதனுடைய நிலத்தில் அடிப்பகுதியும் ஆகாசத்தில் இந்த பானம் தலைப்பகுதியும் எதற்கும் ஒப்பில்லாத நிலையில் தனி லிங்கமாக இறைவியனுடைய ஆற்றலானது அங்கு நிற்கின்றது. ஏன்னா லிங்கம் என்று சொன்னால் இந்த இடத்துல இறைவன், அசையா சக்தி. அப்போ லிங்கத்திற்குள் அசையும் சக்தியும் இருக்கும். ஏன்னா இறைவன் இருக்கக்கூடிய இடத்தில் இறைவி இருப்பால், இறைவி இருக்கக்கூடிய இடத்துல இறைவனும் இருப்பார். இப்போ லிங்கம் என்று சொல்ல இடத்துல இந்த இடத்துல இறைவன் இருக்கார் இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல இறைவி இருக்கா. அவளுடைய ஆற்றல் தான் என்ன பண்ணுது இந்த இடத்துல, இந்த உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கிறது இந்த இடத்துல. அந்த ஆற்றலுக்கு இந்த உலகமே என்ன செய்யுது, கடலில் இருந்த நீர் அதுவாகவே இந்த இடத்துல அந்த இறைவிக்கு அபிஷேகம் செய்து கொண்டே இருக்கிறது. ஏன் அந்த இறைவிக்கு அபிஷேகம் செய்து, அப்போது அவள் தனக்குத்தானே அபிஷேகம் செஞ்சுக்கிறாளா அப்படின்னு கேட்டால், இதை வேறொரு கோணத்தில் பார்க்கலாம். இறைவி வானவள் ஆற்றல் மிக்கவள் தான். அவளுடைய ஆற்றல் தான் இந்த உலகத்தில் முழுமையாகவே நிறைஞ்சிருக்கு இந்த இடத்துல. ஒரு கடல் தண்ணி ஆவி ஆனோம்னாலும் சரி, அது ஆகாசத்துக்கு போகணும்னாலும் சரி, திருப்பி கீழே மழையாக வரணும், எல்லாத்துக்கும் அவளுடைய ஆற்றல் தான் வேண்டும் இந்த இடத்துல. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டா இறைவி என்ன பண்ணியிருக்காரு, வேதங்களின் தர்மங்களின் வழியாக மனிதர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கு ஏற்றார் போல இயங்குவதாக இந்த இடத்துல வச்சுட்டா. இந்த இடத்துல அப்படி வச்சதுனால தான் பல இடங்களில் தர்மம் இல்லாத போது மழை அங்கு சரியாக பெய்வதில்லை. தர்மம் நிலைத்திருக்கும் இடத்தில் மழை அதிகமாக பெய்கிறது. தர்மம் இல்லாத இடத்தில் இயற்கை சீற்றங்கள்லாம் வருகிறது, பார்த்துருப்போம் இல்லையா. அந்த இடத்துல மண் சரிதல், இல்லை வெள்ளம் வருதல், இது போலலாம் நம்ம பார்க்குறோம் தர்மம் இல்லாத இடத்தில். அப்போ அந்த இடத்துலலாம் என்ன ஆகுது, இந்த இடத்துல மீண்டும் தர்மத்தை நிலைக்க வைப்பதற்காக இதுபோல் சீற்றங்கள் தானாகவே நடப்பது போலவே இறைவனுடைய ஆற்றல் இங்கே வேலை செய்யுது. இதை எந்த கோணத்தில் புரிஞ்சுக்கலான்னா, நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன் நம்ம வகுப்பில், இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. இந்த இடத்துல எப்படி சுற்றுது அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர் கேட்டால் அது இயற்கையை சுற்றுது அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு. பட் திருமந்திரம் தான் இங்கே நமக்கு அதற்கான விடையை ரொம்ப கரெக்டாக சொல்லுது. ஏன்னா அங்கே என்ன சொல்லுது, ஏதோ ஒரு உலகம் தானாக சுற்றுது, அங்கே ஒரு ஆற்றல் உருவாகிறது, அந்த ஆற்றலில் சுற்றுகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல அறிவியல் ரீதியாக. திருமந்திரம் என்ன சொல்லுது இந்த இடத்துல, சூரியனுடைய வெப்பத்தினால் கடல் நீர் ஆவியாகிறது. ஆவியாகும் போது
அது மேலே செல்கிறது, மேகமாக போகிறது, மேலே போய் மேகமாக ஆயிடுது. ஆனால் ஆவியாகும் போது அந்த நீர் கொஞ்சம் அதில் வெப்பம் இருக்கும் இல்லையா, தண்ணி சூடானாதான் அது ஆவியாக மாறுது. அப்போ நீராவியாக மேலே செல்லும்போது அதில் வெப்பமானது இருக்கும் இந்த இடத்துல. அப்போ மேலே போய் அந்த ஆவியானது குளிர்ச்சி அடைந்து விடுகின்றது, குளிர்ச்சி அடைந்து மேகமாக மாறிடுது இல்லையா. அப்போ அந்த வெப்பம் எங்கே சென்றதுன்னு ஒரு கேள்வி வச்சோம்னா அது யாருக்குமே பதில் இல்லை. நம்ம வீட்டிலே சுடு தண்ணி வைக்கிறோம், தண்ணியை வந்து அடுப்பில் வச்சிடும், நல்லா சூடாக இருக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு ஆறி போச்சு. இந்த சூடு எங்கேப்பா போச்சுன்னா ஆறி போச்சுன்னு தான் சொல்லுவோம் அந்த இடத்துல இல்லையா. ஆனால் மேலே சென்ற வெப்பம் எங்கே போனது, இதற்கு யாருக்கிட்டையுமே பதில் இல்லை இந்த இடத்துல. ஆறி போச்சுன்னு நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஆறி போனாலும் அது எங்கே சென்றது அப்படின்னா அது ஒரு இயக்க சக்தியாக மாறுகிறது. அந்த வெப்பம் தான் என்ன பண்ணுதான், எப்படி ஒரு காருக்கு தேவைன்னா இன்ஜினில் போய் சூடு தானே காரை ஓட்டுது. பெட்ரோல் ஏன் ஊற்றுறோம், பெட்ரோல் போய் எரியுது, அதில் இருக்கக்கூடிய வெப்பம் தான் என்ன பண்ணுது, காரை உந்து சக்தியாக தள்ளி காரை நகற்றுகின்றது, இந்த இடத்துல நகர வைக்கிறது. இப்போ கார் ஓடணும்னா கூட ஒரு இன்ஜின் சூடாகணும் இந்த இடத்துல. அதுபோலவே ஒரு தள்ளக்கூடியது, உலகத்தையே இந்த இடத்துல சுற்றி தள்ளக்கூடியது இந்த இடத்துல ஒரு வெப்பம் இந்த இடத்துல. ஸோ அந்த வெப்பம் தான் என்ன பண்ணுது, உலகத்தை சுத்த வச்சுக்கிட்டே இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல இந்த ஒரு ரொட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்குது. சூரியன்லேருந்து வெப்பம் வந்து தண்ணி மேலே பாகத்துக்கு போயிட்டு திருப்பி கீழே மழையாக பெய்யுறது இந்த இடத்துல. ஸோ இந்த செயலையே இறைவன் என்ன பண்ணுறாலாம், தனக்கு அபிஷேகமாக ஏற்றுக்கொள்கிறார். இதை அபிஷேகமாக ஏற்றுக்கிறதுனால அவருக்கு ஒரு பயனும் இல்லை. அபிஷேகமாக ஏற்றுக்கொண்டு இதை வைத்தே இந்த உலகத்தை இயக்கி கொண்டே இருக்கின்றார். ஸோ அப்போ இந்த கீழேருந்து ஆவியாக போகுது, இது ரொட்டேஷன் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கணும்ல. ஆனால் ஒரு இடத்துல சிறிதாக நடக்கின்றது, ஒரு இடத்துல அதிகமாக நடக்கின்றது. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம கோயிலுக்கு போகிறோம், சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம், எல்லாரும் நிறைய பேர் அபிஷேகம் பண்ணுவோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பக்தியோடு சரணடைதலோடு அபிஷேகம் செய்வார்கள். சிலர் என்ன பண்ணுவாங்க, கடமைக்கே என்ற அபிஷேகம் செய்வார்கள். சில பேர் பெருமைக்காக அபிஷேகம் செய்வார்கள். நான் சாமிக்கு இன்னைக்கு அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி 4 பேர்ட்ட நம்பர் அடிச்சுட்டு பெருமையாக அபிஷேகம் பண்ணுவாங்க. இறைவன் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி எடுத்துக்கு வரான்னு கேட்டால் கிடையாது. இந்த இடத்துல யார் யார் என்னென்ன பக்குவத்தோடு சரணடைதலோடு இருக்கிறார்களோ அவர்களுடைய ஏற்ற அந்த பூஜையைத்தான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு அதற்கேற்ற பலனைத்தான் நாங்கள் கொடுப்பார் இந்த இடத்துல இல்லையா. அதுபோலவே இந்த உலகத்தில் மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அவருடைய மனதில் இருக்கக்கூடிய தர்மத்தை பார்த்துத்தான் இங்கு அதற்கு ஏற்றாற்போல் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய பூஜைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய எண்ணங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் தான் இந்த இடத்துல உலகத்தையே நடத்திக்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த இயற்கை சீற்றங்கள் பல விஷயங்கள்லாம் நடக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ மனிதர்களுடைய எண்ணத்திற்கு ஏற்றாற்போல் தான் உலகம் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதற்கு ஒரு சின்ன உள்பொருளாக இந்த இடத்துல வச்சிருக்காரு அந்த திரைப்பொருள் நீராது மஞ்சன மாலை அப்படின்னு சொல்லப்படுறது. ஸோ அப்படி தான் இந்த இடத்துல அபிஷேகத்தெல்லாம் அவன் எடுத்துக்கிறான் இந்த இடத்துல. அதே போல் அடுத்து மலைகளில் அவருடைய உடம்பு, இந்த இடத்துல இந்த மலைகளில் மேகம் எப்படி மூடி இருக்கிறதோ அதுபோலவே அவருடைய உடம்பில் முழுவதுமாக அலங்காரம் செய்யப்படுது. அப்போ இந்த ஆகாசத்தில் இருக்க வெற்றிடம் கண்ணு இங்கேருந்து நட்சத்திரம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, தரையை பார்த்தாச்சு, நம்ம தரையில் நிற்கிறோன்றதுனால பார்த்தாச்சு இந்த இடத்துல. இப்போ ஆகாசம் அப்படின்னு சொல்லிட்டோம், இந்த தலை பானம் ஆகாசத்தில் விண்ணில் இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்போ உடம்பு எங்கே வரைக்கும் இருக்குது, தலை எங்கே இருக்குன்னு நம்ம கற்பனை பண்ணி பார்த்தா அதுவும் கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. நட்சத்திரங்களே கழுத்தில் இருக்க மாலை தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதையும் தாண்டிய நிலையில் பானமானது அங்கே நிற்கிறது. அப்போ நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பார்க்குற தரையிலேருந்து பார்க்குற ஆகாசம் வரைக்கும் கண்ணுக்கு தெரிந்த எவ்வளோ தூரம் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ நட்சத்திரங்கள் அது வரைக்கும் அவருடைய உடம்பு தான் இருக்கின்றது. இது முழுமையாகவே அலங்காரம் செய்யப்பட்ட நிலையில் நட்சத்திரங்களாகவும் இந்த மேகங்களாகவும் அனைத்தும் அவருடைய உடம்பிற்கு அலங்கார பொருட்களாக இருக்கிறது இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சக்தி என்ன செய்கிறா இந்த இடத்துல, எல்லையற்ற நிலையில் ஒவ்வொரு மனிதர்களும் இங்கே என்னென்னலாம் நுகர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அதன் வழியாக அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றார், உபதேசம் செய்து கொண்டே இருக்கின்றார். இந்த உபதேசமானது மனிதர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் நான் எனது நான் செய்தேன் இந்த எண்ணத்திலேயே ஊறியிருப்பதனால் அவர்களால் அதை தெரிந்து கொள்ள முடியவதில்லை. ஸோ எந்த தூரத்திற்கு சொல்லிக்கொண்டா இந்த உலகத்தில் 8 திசைகளுக்கு இருக்கக்கூடிய அனைவருக்குமே இதை அவள் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கின்றாள். ஸோ அதான் அந்த பாடலுடைய கருத்து. கொஞ்சம் கடினமான பாடல் என்று தான் நினைக்கிறேன் புரிந்து கொள்வதற்கு. ஸோ இந்த அண்டலிங்கத்தில் இறுதி பாடல். ஸோ அடுத்தது பிண்டலிங்கம் தலைப்புக்கு செல்லணும்.